ஒன்றும் தெரியாது. மறுபடியும் அந்த 9ஆம் வசனத்தை, யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிப்போம். இங்கே ஒரு பையன் இருக்கிறான். அவன் கையில் 5 அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனத்துக்கு எம்மாத்திரம். நல்ல கவனிங்க, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனம் கொஞ்சம் எளிமையான வசனம் தான். இந்த வசனம் ஏற்கனவே நம்ம கேட்டு கேட்டு பழகின ஒரு வசனம் தான். ஆனா இந்த வசனத்துக்குள்ள நம்ம இருக்கிறோமா, இந்த சத்திய வசனத்தின்படி நாம் செய்கிறோமா என்பதை நம்ம கவனிக்கணும். நம்ம ஏற்கனவே போட்ட கணக்கின்படி புருஷர்கள் 5000, ஸ்திரீகள், அதுல பாதி புருஷர்களுக்கு கல்யாணம் இருந்தா கூட 5000, 2500 மனைவிமார்கள். அந்த குடும்பத்துக்கு 2 பிள்ளைகள் என்று கணக்கு வச்சா கூட பிள்ளைகள் 5000. ஆக மொத்தம் அங்க இருந்த, சும்மா நம்ம கணக்கின்படி பார்த்தா 12,500 பேர், 500 பேர், 12,500 பேர் அங்க இருந்திருக்கிறாங்க. இப்ப இவர்களுக்கு இந்த அப்பம் போதுமானதா? எல்லாத்துக்கும் போதுமானதா? இது போதுமானதா? ஸ்தோத்திரம். நம்ம வாசித்த வசனங்கள் படி இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, நல்லா கவனிங்க, நான் சொன்ன வர செவ்வாய்க்கிழமை நம்முடைய சபையில ஸ்தோத்திர உபவாச ஜெபம். ஸ்தோத்திரம் என்கிற வார்த்தையை அறிவதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நம்ம இப்ப பயன்படுத்துறோம், துதிக்கவும் ஸ்தோத்தரிக்கவும் தான் அந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்துறோம், ஸ்தோத்திரத்தை. அல்லது நாம் நம்முடைய சபையின் விசுவாசி எங்கேயாகில் ஒரு தடவை பார்ப்போமானால், அல்லது ஒரு கிறிஸ்தவர்களை பார்ப்போமானால், நம்முடைய சபையின் போதகரை பார்ப்போமானா, நம்ம சொல்றது என்னது? ஸ்தோத்திரம். இந்த ஸ்தோத்திரம் என்பது கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு ஆயுதமாக மாற்ற முடியும். அதை பற்றி நான் வருகிற செவ்வாய்க்கிழமை அந்த உபவாச ஜபத்துல சொல்லுகிறேன். கவனிங்க, ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சின்ன பையனோட ஒரு 5 அப்பமும் 2 மீனும் இருந்தது. சின்ன பையனாண்ட. இப்ப நம்ம சபையிலே கொஞ்சம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, குழந்தை வச்சிருக்கிறவங்க அவங்க பேக்ல பாருங்க, இப்பதான் பேக்ல இருந்து ஒண்ணு வருது. ஏதாவது இருக்கும் பிள்ளைங்க சாப்பிடணும்னு, ஏதாவது ஒண்ணு கொண்டு வருவாங்க. கொண்டு வர்றது தப்பு கிடையாது, பிள்ளைங்களுக்கு கொடுக்கறதும் தப்பு கிடையாது. ஆனா அந்த குப்பையை எங்கேயே போட்டுட்டு போறீங்க பாருங்க, அதுதான் தப்பு. இது தேவனுடைய ஆலயம், தேவனை ஆராதிக்கிற ஸ்தலம், தேவனை ஆராதிக்கிற ஸ்தலம். நம்முடைய பரிசுத்தத்தை நாம் எவ்வளவாய் காத்து கொள்ளுகிறோமோ அதுபோல தேவ ஆலயத்தை சுத்தமாய் வைக்கிறதுல உங்களுக்கு பொறுப்பு இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. கரம் உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த சின்ன பையனாண்ட 5 அப்பம் 2 மீன் இருந்தது. இத அங்கிருந்த சீஷன் அதை கண்டு, அங்க இருக்கிற சீஷன் அதை கண்டு இதை ஆண்டவருடைய கவனத்துக்கு கொண்டு போனான். ஆண்டவருடைய கவனத்துக்கு கொண்டு போகும்பொழுது ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீங்க இருக்கிற எல்லா ஜனத்தையும் பந்தி விசாரிப்பதுக்கு உட்கார வைக்கிற மாதிரி நல்லா அழகா உட்கார வைங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டார். அந்த இடமும் நல்ல வசதியா உட்கார்றதுக்கு அதுல புல்லெல்லாம் வளர்ந்துருந்தது. அல்லேலூயா. இப்ப கூட நம்ம கார்டனுக்கு எங்கன்னா போனோம்னா, பார்க்குக்கு எங்கன்னா போனோம்னா, அங்க பிரதானமா இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா புல் தரைதான். இத பார்த்தா எப்படி இருக்கும் தெரியுமா? இதெல்லாம் ஊட்டியில இருக்கிற கர்நாடகா ஃபால்ஸ்ல போனா எப்படி இருந்தது தெரியுமா? கடந்த நாட்கள்ல நாங்க குடும்பமாக அங்க போன என்ன மாசமா, ஏப்ரல் மாசத்துல போயிருந்தோம். போனா அங்க புல்ல பரண்டு உருள்றாங்க, புல்லுல பரண்டு உருள்றாங்க.
நானும் விட்டுட்டேன். ஏன்னா அதுல ஒரு மருத்துவ குணம் இருக்கான். ஒரு வயசான அம்மா ஒரு வாலிபனுக்கு உடம்பெல்லாம் அரிக்குதான், உடம்பெல்லாம் அரிக்குதான். நம்ம சென்னை பாஷையில சொன்னா சொரியிறான், ஃபுல்லா சொரியிறான். இப்ப இந்த வயசானவன் நிறைய மருந்து மாத்திரை எடுத்திருப்பான் போல, சரியாகல. இந்த வயசான அம்மாண்ட கேட்டிருக்கான், என்ன பாட்டி பண்ணணும்னு. டேய், உன் செப்பலை கழட்டிட்டு அந்த புல் தரையில போய் நடுறா அப்படின்னாங்களாம். செப்பலை கழட்டிட்டு அவன் கொஞ்ச நேரம் புல் தரையில நடந்தான், உருண்டான் பரண்டான், சொறி சரங்கெல்லாம் போச்சு. அவ்வளவு மருத்துவ குணம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இலைகளிலும் கனிகளிலும் கூட மருந்த வச்சிருக்கிறார். அதெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் உண்ணும் உணவே மருந்து என்று வாழ்ந்தாங்க. உண்ணும் உணவே மருந்து என்று. இன்னைக்கு இப்போ ஆசைக்கும் பெருமைக்கும் சாப்பிடுறாங்க, ஆசைக்கும் பெருமைக்கும் சாப்பிடுறாங்க. எங்க வீட்டுல என்ன தெரியுமா, பெருமையா சொல்றதுக்காக, பெருமையா பேசுவதற்காக. ஆனா இந்த சின்ன பையன் இங்க அவனுக்குரிய அல்லது அவன் குடும்பத்துக்குரிய ஒரு ஆகாரத்தை வைத்திருந்தான். இந்த பையனாண்ட கேட்கும் போது, இப்ப நான் சொன்னல, இந்த பசங்க வச்சிருக்காங்க, வாங்கி கொடுத்தது நானே, ஆனாலும் கூட அவங்களாண்டு ஒண்ணு வாங்குறதுக்கு நம்ம எவ்வளவு கெஞ்சணும் தெரியுமா? தரமாட்டாங்க பசங்க, தரமாட்டாங்க. அவ்வளவு அவ்வளவு லேசா தந்துட மாட்டாங்க, அவ்வளவு லேசா தரமாட்டாங்க. ஒரு தடவை எங்க வீட்டுல என்னுடைய அக்கா பேத்திங்க விளையாட்டு இருந்துங்க. அக்கா பேத்திங்க விளையாட்டு இருந்து எனக்கு நினைச்சு பார்க்கும் போதெல்லாம் சிரிப்பேன், நினைச்சு பார்க்கும் போதெல்லாம் அது ஒரு சந்தோஷம். ஒரு 1.25 வயசு தான், இப்ப 1.25 வயசு தான். ஏதோ மாம்பழம் கொட்டை அந்த குழந்தை கையில கிடைச்சிருச்சு. அது சாப்பிட்டுட்டு இருக்கேன். நான் போய் கேட்டேன், ஏமா எனக்கும் கொடுமா, கொஞ்சம் கொடுமான்னு. என்ன அழகா கொடுத்து தெரியுமா, அந்த மாம்பழத்தோ அதுல மேல அப்படி கையை விரல வச்சு, அதுல துளி அளவு கூட கிடையாது. அதை நான் எப்படி கணக்கிடணும் தெரியல, அதை எடுத்துட்டு என் கையில தடவிட்டு போயிருச்சு. அது என் நாக்குல கூட நான் தடவ முடியாது. ஆனா அந்த சம்பவத்தை நினைச்சு நான் சிரிப்பேன். இப்போ நான் பேசுறேன்னா அந்த அளவுக்கு என் மனசுல பதிஞ்சிருச்சு அந்த சம்பவம். கொடுத்துட்டு பிள்ளைங்களாண்டு வாங்குறது கஷ்டம், வாங்கி கொடுத்தது நம்மளதான் இருப்போம். ஒரு லேஸ் பாக்கெட் வாங்கி கொடுத்துருக்கோம்னு வச்சுங்களேன், இன்னொரு லேஸ் பாக்கெட் வாங்கி நமக்கு சாப்பிட தெரியாது. அந்த குழந்தைங்களாண்டு வாங்கி சாப்பிட்டா அது ஒரு ஆசை நமக்கு, அது ஒரு ஆசை. ஆமா, இங்க இருந்த பையனாண்ட கேட்டா அவன் மொத்தமா எடுத்து கொடுத்துட்டான். அதை ஆண்டவர் வாங்கி ஸ்தோத்திரம் பண்ணாரு. அதை ஆண்டவர் வாங்கி ஸ்தோத்திரம் பண்ணாரு. நான் கடந்த வாரம் இல்லாம போன வாரத்துல நான் பேசியிருந்தேன், எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. ஆண்டவர் போஜனத்தை ஆசீர்வதிக்கிறவர். அவர் போஜனத்தை விட்டு எழும்பி சீஷர்களுடைய கால்களை கழுவ ஆரம்பித்தார் என்று சொன்னேன். அப்ப ஆண்டவர் நாம் சாப்பிடுகிற சாப்பாட்டை கனம் பண்ணுகிறவர், கனம் பண்ணுகிறவர். அததான் ஒரு ஒரு கட்டளையாக, ஒரு பிரமாணமாக, ஒரு விசுவாச வாழ்க்கைக்கு ஸ்தோத்திரம் வளரக்கூடிய ஒரு அடையாளமாக திருவிருந்து என்கிற ஒரு பங்கை நமக்கு வைத்து விட்டு போயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இங்க இருந்த பையன் அதை கொடுக்க மாட்டேன், அப்பாவுக்கு வேணும் அம்மாவுக்கு வேணும்னா சொல்லல, அங்க கேட்ட உடனே அந்த பையன் கொடுத்துட்டான். அல்லேலூயா, அந்த பையன் கொடுத்துட்டான். நல்ல கவனிங்க, கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் வளர்ந்திருக்கிறோம், சிறந்திருக்கிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு சிலர் 20 ஆண்டுகளாக, 25 ஆண்டுகளாக, 10 ஆண்டுகளாக நாம் ஆண்டவரை தேடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர், உன் மகனே உன் இருதயத்தை எனக்கு தா என்றால் நம்ம தரமாற்றோம். ஆண்டவரே
நீங்க கொஞ்சம் லேட்டா கேட்டுட்டீங்க ஆண்டவரே. எனக்கு இருந்ததே ஒரே ஒரு இருதயம், அந்த இருதயத்தை அந்த பையனாண்ட கொடுத்துட்டேன். என் இருதயம் என்னாண்டே இல்லை, அது இன்னொருத்தனுக்கு தார வாத்துட்டேன், இல்லைன்னா அதை நான் வேற கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில தான் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். வசனம் சொல்லுது, என் மகனே உன் இருதயத்தை எனக்கு தான். என்ன சொல்லுவோம்? ஒரு சில என் இருதயத்தை என் மனைவிக்கு கொடுத்துட்டேன், என் இருதயத்தை என் கணவனுக்கு கொடுத்துட்டேன், என் இருதயத்தை அந்த மதுபானத்துக்கு கொடுத்துட்டேன், என் இருதயத்தை அந்த பாவ சிற்றின்பத்துக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லுகிற சூழ்நிலையில் தான் இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. உண்மையாகவே நீ கிறிஸ்துவுக்கு உன்னை நீ அர்ப்பணித்தது உண்மையானால் உன் இருதயத்தில் தேவனுடைய வார்த்தையை எழுது. அந்த சின்ன பையன் அன்னைக்கு கேட்ட உடனே கொடுத்தான். இன்னைக்கு சும்மா சொல்றேன், கொஞ்சம் நீங்க சிந்திக்கும்படி சொல்றேன். சின்ன பையன் வேண்டாம், இங்க இருக்க வாலிபர்கள், அதுவும் வேலைக்கு போய் சம்பாதிக்கிற வாலிப பிள்ளைங்க மாசம் ஒரு 100 ரூபாய் கொடுத்து இந்த சபையை தாங்க முடியுது அவங்களால? வேலைக்கு போறாங்க, சம்பாதிக்கிறாங்க. நான் படிக்கிற பிள்ளைங்களை கேட்கல, பால் குடிக்கிற குழந்தைங்களை நான் கேட்கல. வேலைக்கு போய் சம்பாதிக்கிற உன்னால ஒரு 100 ரூபாய் கொடுக்க முடியுதா? ஒரே ஒரு 100 ரூபாய் முடியல. நான் என்ன சொல்றேன்னா, ஒருவேளை உங்க அம்மா வழியா வந்தா கூட பரவாயில்ல, உங்க அப்பா வழியா வந்தாலும் கூட பரவாயில்ல, எந்த வழியாவும் வருதில்லை. நான் என்ன சொல்றேன்னா, ஒருவேளை அது உங்க அம்மா மூலமா என்னாண்ட வந்தாலும் பரவாயில்ல, உங்க அப்பா வழியாக என்னாண்ட வந்தாலும் பரவாயில்ல, உன் கையில் இருந்து நீ கர்த்தருக்கு கொடுக்க பழகு. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு பழகு, நீ கொடு. பிள்ளைங்களாண்ட விளையாடாதீங்க, பிள்ளைங்க விளையாடுவாங்க, நம்ம விளையாடக்கூடாது, சரியா? நீ கர்த்தருக்கு கொடு. கொடுக்கிற குணத்தை சொல்லி கொடு. அல்லேலூயா. வசனம் இருக்கு, உன் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரும் பொழுது வெறும் கையா வராதே. எப்படி வரக்கூடாதா? வெறும் கையா வராதே. எடுத்தவங்க வாசிங்க. தேவனுடைய ஆலயத்துக்கு வரும் பொழுது எப்படி வரணும்னா, காணிக்கையோடு வரணும். காணிக்கையோடு வரணும். என்ன காணிக்க? என்ன காணிக்க? பெரிய காணிக்க, பெரிய கட்டுக்கட்டான நோட்டு அப்படிலாம் இல்ல. உன் திராணிக்கு ஏற்ற காணிக்கையை கர்த்தருக்கு கொடு. ஆண்டவர் காணிக்க பெட்டி ஆண்டு நின்னாராம். அநேகர் கொடுக்கிற காணிக்கையை கர்த்தர் பார்த்தாராம். அநேகர் கொடுக்கிற காணிக்கைய பார்த்தாராம். அங்க ஒரு விதவை வந்து போட்ட காணிக்கையும் கர்த்தர் பார்த்திருக்கிறார். அந்த காணிக்கை எவ்வளவா? 2 பைசாவா? 2 பைசா. 2 பைசா அத போட்டாங்களாம். அத கர்த்தர் பார்த்து சொன்னாராம், இவங்க எல்லாரையும் பார்க்கலாம் இவள் போட்டதுதான் அதிகம் சொன்னாராம். என்னன்னா, மக்களுடைய கணக்கெல்லாம் வேற. நான் நிறைய கொடுக்கிறேன். ஒருவேளை நான் காணிக்கை போடுறேன்னு வச்சுங்களேன், இந்த காணிக்கை எப்படி போட்டிருப்பேன்னா, என்னாண்ட ஒரு 10,000 ரூபாய் இருந்திருக்கும், அதுல இருந்து ஒரு 1000 ரூபாய் போடுறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா எனக்கு மீதி எவ்வளவு இருக்கு? 9,000 ரூபாய் இருக்கு, 9,000 ரூபாய் இருக்கு. 9,000 ரூபாய்
என்னுடைய பேக்கெட்ல இருக்கு, அதனால 1000 ரூபா நான் போட்டுட்டேன். ஆனா அந்த ஸ்திரீ இருந்ததே 2 ரூபா தான். அந்த 2 ரூபாயும் என்ன பண்ணிட்டாங்க, காணிக்கையா போட்டுட்டாங்க. ஏசப்பா பார்த்து சொன்னாரு, இவங்க எல்லார விட இவங்க தான் அதிகமா போட்டாங்க. நான் சொல்றது என்னன்னா, ஸ்தோத்திரம், உங்க பிள்ளைகளுக்கு, சம்பாதிக்கிற பிள்ளைகளே நல்லா கவனிங்க, வாலிபர்களே கன்னியர்களே நல்லா கவனிங்க, சம்பாதிக்க கூடியவர்களே நல்லா கவனிங்க. கர்த்தருக்கு நீங்கள் எதையாகிலும் ஒன்றை கொடுக்கணும். அது இன்னொருத்தவங்களானது இரவலாய் வாங்கி கொடுக்க கூடாது. இன்னொருத்தவங்களானது இரவலாய் வாங்கி கொடுக்க கூடாது. உங்க சம்பாத்தியம், உங்க உழைப்பு, உங்க பிரயாசத்தை கர்த்தருக்கு கொடுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு தடவை நான் வளர்ந்த என்னுடைய சபையில, காணிக்க போடுறதுக்கு என்னென்ன காசு இல்லை. அப்பதான் நான் ஊழியத்தினுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கிறேன். இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, பின் வரிசையில் இருந்த என்னை என்ன பண்ணிட்டாங்கன்னா, முன்ன அந்த ஆல்டர்ல பாஸ்டர்களா உட்கார்ந்துட்டு இருக்கிற அந்த வரிசையில எனக்கும் ஒரு இடம் கொடுத்தாங்க. இங்க வந்து உட்கார்றான்னு எங்க பாஸ்டர் சொன்னார். எங்க பாஸ்டர்லாம் சாதாரணமா ஒரு கணத்தை கொடுக்க மாட்டார். எங்க பாஸ்டர் சாதாரணமா நான் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு சில வாய்ப்புகளை அவர் எனக்கு எளிமையா கொடுத்ததில்லை. அவர் ரொம்ப பார்க்கறதுக்கு அன்புள்ளவர் போல தெரிந்தாலும் ரொம்ப கண்டிப்பு உள்ளவர். அந்த ஸ்தானம், அந்த அந்த பரிசுத்தம், அதற்கு தகுதி இல்லைன்னு சொன்னா அவர் அந்த ஸ்தானத்துல வைக்கவே மாட்டார். இந்த நாள் வரைக்கும் ஆக என்ன அங்க வச்சார். எல்லாருமே காணிக்க கொடுத்தாங்க. அப்ப என்னண்ட காசு கிடையாது, காசு எனக்கு கிடையவே கிடையாது. அன்னைக்கு இருந்தது 25 பைசாவா 50 பைசாவான்னு எனக்கு தெரியல. 50 பைசாக்கு மேல கிடையாது. ஆனா அது 25 பைசாவா இருக்கணும் அல்லது 50 பைசாவா இருக்கணும். அத ரொம்ப பயத்தோடு, ரொம்ப பக்தியோடு, ஏன்னா இங்கிருந்து வந்து காணிக்க போட்டிருந்தா ஒன்றும் பெருசா இல்லை. மேடையில இருந்து போறவங்க ஒரு உதார்த்துவமா தான் கொடுக்கணும் காணிக்கைய. எல்லாம் போட்டாங்க, முடிச்சாங்க. நானும் இருந்த அந்த 50 பைசான்னு தெரியல, 25 பைசான்னு தெரியல, எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. அது ரொம்ப பயத்தோடு பக்தியோடு. என்ன பயம்னா, இதை யாரும் பார்த்திடக்கூடாதுன்ற பயம், இது யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு ஒரு பயம், போட்டா சத்தம் வரக்கூடாதுன்னு ஒரு பயம். ஆனா கொடுக்கணும், என்ன பண்றது? போட்டா அந்த காணிக்க உள்ள விழாம வெளியே விழுந்து ஜனங்க இருக்கிற அந்த இடத்துல அது அப்படியே உருண்டு ஓடுது. மறுபடியும் அது பின்னாடி ஓடு. அதை எடுத்துக்கிறதுக்குள்ள எல்லாம் பார்த்துட்டாங்க. எப்படி இருக்கும்? ஒரு மேடையில ஒரு பாஸ்டரா, ஒரு ஊழியக்காரனா அங்கீகரிக்கப்பட்டவன் 25 பைசா போடுறானேன்னு அவங்க அலட்சியமா எண்ணி இருக்கலாம். ஆனா என்னாண்டு இருந்தது அவ்வளவுதான். அல்லேலூயா, 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 ஸ்தோத்திரம். அதை கொடுத்தேன். ஆனா இன்னொரு சமயத்துல நிறைய பண்ணிட்டேன். இன்னொரு சமயத்துல எங்க பாஸ்டருடைய ரொம்ப முக்கியமான ஒரு தேவையில ஸ்தோத்திரம், எங்க பாஸ்டருக்கு ஒரு தேவை இருந்தது. அவர் ரொம்ப காத்திருந்திருக்கிறார், அது கிடைக்கல. வண்டியில ஏறி அவர் போகிற அந்த சூழ்நிலையில என் கையில இருந்த 10,000க்கும் மேலான ஒரு அமௌண்ட், 10,000க்கும் மேலாக இருந்த ஒரு அமௌண்ட்டை எடுத்து அவர் கையில நான் கொடுத்தேன். அல்லேலூயா,
அன்னைக்கு 25 பைசா கொடுக்க முடிஞ்ச என்னால இன்னைக்கு ஸ்தோத்திர 10,000க்கும் மேலாக எங்களுடைய பாஸ்டருடைய கையில கொடுத்து, பாஸ்டர் இதை கொண்டு போங்க அப்படின்னு சொன்னேன். என்ன விஷயம்னா, எங்க பாஸ்டர் ரொம்ப தரம் குறைஞ்சவர் கிடையாது. நல்ல ஆண்டவர் அவரை ஆசீர்வதித்தார். லட்சங்களை பார்க்க கர்த்தர் உதவி செய்தார். அந்த நேரத்துல அவராண்ட 1000 ரூபாய் கூட இல்லாம இருந்த அந்த சூழ்நிலை, ஆனா லட்சங்கள் தேவை. அந்த சூழ்நிலை அவருக்கு ஆயிரங்கள் இல்லாத ஒரு சூழ்நிலை அதை கொடுக்கும் பொழுது அது பெரிய அமௌண்டா தெரிஞ்சிருக்கு. அல்லேலூயா. ஏன் இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்றேன்னா, அன்னைக்கு இருந்த அந்த சின்ன பையன் ஒருவேளை இந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொடுக்காத ஒரு குணம் இருந்திருக்குமானா, அவனுடைய சரித்திரம் இங்க எழுதப்பட்டிருக்காது. அல்லது அங்க இருந்த 5000 புருஷர்கள் சாப்பிட்டு இருக்க மாட்டாங்க. அல்லது இந்த அற்புதமான அதிசயமான ஆச்சரியமான பிரசங்கம் இன்னைக்கு எனக்கு கிடைச்சிருக்காது. நல்லா புரிஞ்சுங்க. அந்த சின்ன பையனுக்கு இருந்தது என்ன இருந்ததுன்னா, கொடுக்கிற குணம் இருந்தது. கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய வாழ்க்கையில நல்ல ஒண்ணு தெரிஞ்சுங்க, கொடுக்கிற குணம் இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த அளவுக்குன்னா தப்பா புரிஞ்சுக்காதீங்க. போன வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபம் சர்ச்சில் நடந்தது. என்ன சந்திக்க ஒரு பாஸ்டர் வந்தார். அவருடைய அவசர தேவை. எனக்கே பல ஆயிரங்கள் லட்சங்கள் தேவையில நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். அவர் தன்னுடைய தேவைக்காக வந்தார். என்னோட பெரிய அமௌண்ட் ஒன்றும் கிடையாது. என் பாக்கெட்ல இருந்தது கொஞ்சம். மனம் போராடுகிறது. இதை இவருக்கு கொடுத்துட்டா இன்னைக்கு சாயந்தரம் ஒரு இடத்துக்கு போகணும், அந்த இடத்துக்கு செலவு பண்ண என்ன பண்றது அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருந்தா ஆவியானுடைய ஊன்றுதல் உண்டாச்சு, இதை கொடுன்னு. என் கையில இருந்த, என் பாக்கெட்ல இருந்த அந்த காசு அவருக்கு கொடுத்துட்டேன். அன்னைக்கு என்னோட ஒண்ணுமே இல்லை. சாயந்தரம் ஒரு வீட்டுக்கு போகணும்னு நினைச்சதும் அந்த வீட்டுக்கு நான் போகல. என்ன சொல்ல வரேன்னா, கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய வாழ்க்கையில கொடுக்கிற குணம் இருக்கணும். யாருக்கெல்லாம் கொடுக்கணும்? ஃபர்ஸ்ட் கர்த்தருக்கு கொடுக்கணும். நான் சொல்றேன் என்னன்னா, பிள்ளைங்க எல்லாம் படிக்கிற பிள்ளைங்க நல்லா படிக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனா நான் சொல்லுவேன், ஃபர்ஸ்ட் நீ கர்த்தருடைய வேதத்தை வாசி. கர்த்தருடைய வேதத்தை வாசிச்சா உன் படிப்பு உனக்கு ஆசீர்வாதமா இருக்கும். அது எப்பேற்பட்ட தேர்வு நாட்களே வந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் பைபிளை படி. ஆண்டவர் உன்னை ஸ்கூல்ல உன்னை உயர்த்தி வைப்பார். உன் பள்ளியில நீங்க சிறந்தவங்களா இருப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஆண்டோடைய வார்த்தைக்கு கனம் கொடுத்து பார். கர்த்தருக்கு கொடு உன் நேரத்தை. 8 மணி நேரம் போய் அங்கதான் படிக்க தான் போறேன், ஒரு 8 நிமிஷம் கொடு. ஃபர்ஸ்ட் பைபிள் படி. உன் வீட்டை விட்டு வெளியே போகும்பொழுதே பைபிள் படிச்சுட்டு வெளியே போ, நீ ஆசீர்வாதமா இருப்ப. அல்லேலூயா, அல்லேலூயா. கொடுக்கிற குணம் வரணும். அந்த சின்ன பையனுக்கு இருந்தது. தப்பா புரிஞ்சுக்காதீங்க. நீங்க வாலிபர்களா வளர்ந்து பொம்பளைகளா மாறி, வாலிபர்களாய் மலர்ந்து ஆம்பளைகளா மாறி இருக்கிறீங்க. ஆனா கொடுக்கிற குணம் மட்டும் வரல. ஒரு கிறிஸ்தவனுடைய அடையாளமே கொடுக்கணும். வேதாகமம் சொல்லுது, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். வாசிங்க. மத்தேயு 7:7. கடினமான வசனத்தெல்லாம் தேடி கண்டுபிடிச்சதுங்க. இந்த வசனத்தை கண்டிப்பா கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள்,
ம் ம் ஏனென்றால் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். வாங்கி வாங்கி வச்சுக்கவும் கூட அதை நம்ம கொடுக்கணும். கொடுக்கிறவனுக்கு கர்த்தர் கொடுப்பார். கொடுக்கிறவனுக்கு கர்த்தர் கொடுப்பார். கொடுக்குறீங்களா? நீங்களா முடியுதா உங்களால? யாருக்கு கொடுக்கணும்? முதல்ல கர்த்தருக்கு கொடுக்கணும். சம்பாதிக்கிற பிள்ளைங்கள்லாம் நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. தசம பாகம் காணிக்க நீ கொடுக்கறியோ இல்லையோ அதை விட்டுரு. கட்டாயமா தசம பாகம் கொடுக்கணும், கட்டாயமா காணிக்க கொடுக்கணும். இதை நீ கொடுக்கலனாலும் பரவாயில்ல. நீ என்ன பண்ணுனா, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சம்பாதிப்பதற்கு தந்த பலனுக்காக, சுகத்துக்காக, ஆரோக்கியத்துக்காக பொருத்தன காணிக்கை நீ கொடுக்கணும். பொருத்தன காணிக்கை கொடுக்கணும். உன்னால என்ன முடியுமோ கொடு. அல்லேலூயா. ஆலயத்துக்கு கொடுக்கிறது மட்டும் இல்ல, ஒரு கிறிஸ்தவன் என்கிற அந்த அடையாளம் எல்லாவற்றிலும் இருக்கணும். ஏழைக்கு இறங்கணும். என்ன பண்ணமா? ஏழைக்கு. பிச்சைக்காரங்க வந்தா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. இருந்தா எதை வேணாலும் கொடுக்கலாம். கொடுக்கணும். உங்களால முடிந்த அளவுக்கு கொடுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம சொல்லுவோம், உன் கால் நல்லா தானே இருக்கு, உன் கை நல்லா தானே இருக்கு, நீ நல்லா தானே இருக்கிற, நல்லா தானே இருக்கிற அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம சாக்கு போக்கு சொல்லி பண்ணாம உங்களால் ஏன்றதை நீங்க கொடுங்க, முடிச்சதை கொடுங்க. கிறிஸ்தவர்களுடைய குணம் என்ன குணம்? என்ன குணம்? என்ன குணம் சொல்லுங்களேன். கொடுக்கிற குணம் இருக்கணும். கிறிஸ்தவன் அப்படின்னாலே, இயேசு பாருங்க, தனக்கு ஒரு சொட்டு ரத்தத்தையும் வச்சுக்காம எல்லாவற்றையும் கொடுத்தார். பரலோக வாழ்வை விட்டு இந்த பூமிக்கு அவர் இறங்கி வந்தார், தன்னையே கொடுத்தார். பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நல்லா கவனிங்க. ஏழைக்கு கொடுக்கணும். எடுத்துட்டியாமா? வாசிமா. ஓ, ஓ, சரி, கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இப்ப நான் அங்க தாண்டி இங்க வந்துட்டு வேற ஒண்ணுக்கு வந்துட்டேன். ஏழைக்கு கொடுக்கணும். ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். ஒரு ஏழைக்கு இறங்கணும். நம்ம சர்ச்சில் ஒரு குடும்பம் இருந்தாங்க. அந்த குடும்பத்துல ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் நடந்தது. அந்த குடும்பத்துல ஒன்றும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. அந்த பொண்ணுக்கு சீர்வரிசைய சபைதான் வாங்கி கொடுத்தது. அல்லேலூயா. அந்த பொண்ணுக்கு சீர்வரிசைய சபை தான் வாங்கி கொடுத்தது. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு பொருள் நான் சொல்லியிருந்தேன், எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. ஆனா அவங்க நன்றியா இருந்தாங்களா பாத்தீங்கன்னா இல்ல. நம்ம நன்றிக்காக செய்யறதில்ல. கர்த்தர் சொன்னார், சமயம் வாய்க்கும் போது நம்ம விதைக்க வேண்டியது விதைச்சிடணும். அல்லேலூயா. இப்ப கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஒரு குணம் இருக்கணும்னா கொடுக்கணும். எனக்கே இல்லையே அப்படிலாம் சொல்லக்கூடாது. இல்லைன்னு சொல்லக்கூடாது. இல்லைன்னு சொன்னா என்ன நடந்துருன்னா, உங்களை மிரட்டுற நினைச்சுக்காதீங்க, உங்களை பயமுறுத்துற நினைச்சுக்காதீங்க. இல்ல அப்படின்னு சொன்னா வர்றதெல்லாம் நின்னுடும். இந்த சாரி பார்த்த விதவை வீட்டுல தீர்க்கதரிசி வாசிங்கம்மா. அங்க நடக்கிற ஒரு சம்பவம் என்னன்னா, அந்த கடன் பட்டதுக்காக வாசிங்க. இல்லன்னு ஒண்ணு அங்க என்ன வச்சா, வந்துட்டு இருந்த சம்பளம் நின்னு போச்சு.
வந்துட்டு இருந்த வருமானம் நின்று போச்சு, வந்துட்டு இருந்த ஆசீர்வாதம் நின்று போச்சு, வந்துட்டு இருந்த எல்லா வழியும் நின்று போச்சு. இல்லைன்னு சொல்லக்கூடாது. கிறிஸ்தவன் என்ன சொல்லக்கூடாது சொல்லுங்க? கிறிஸ்தவங்க என்னன்னு சொல்லக்கூடாது? இல்ல பாஸ்டர், சம்பாதிக்கிறது 30,000, 100 ரூபாய் இல்ல பாஸ்டர். இல்ல, அங்க என்ன தெரியுமா எழுதப்பட்டிருக்கு? இல்லன்னு சொல்ற வார்த்தை வந்த உடனே என்ன நின்னு போச்சான். மிரட்டலாம் நினைக்காதீங்க, பயமுறுத்தலாம் நினைக்காதீங்க. வசனம் உண்டு, கொடுக்கணும். இப்ப சாரி பார்த்து விதவை வீட்டுக்கு வருவோம். சாரி பார்த்து விதவை உலகத்திலேயே பஞ்சம். அன்னைக்கு அங்க அந்த நாட்டுல பஞ்சம் இருக்கிற அந்த காலகட்டத்துல அவங்க கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெய் இருக்கு, அதுல அடைய சுட்டு சாப்பிட்டு சாகலாம் அப்படின்னு சொல்லி 2 விறகு பொறுக்க வந்தாங்க. அங்க ஒரு ஊழியக்கார் வந்தார். என்ன ஊழியக்காரமா அவரு? யாரு? பாஸ்டர் செபாஸ்டியன் அங்க வந்தார். இப்ப விறகு பொறுக்கிற அந்த அம்மாண்ட கேட்கிறாரு, என்னம்மா விறகு பொறுக்கிற, உன் வீட்டுல எண்ணெயும் மாவும் இருக்கா அப்படின்னு. உடனே அந்த அம்மா சொல்றாங்க, ஆஹா, இவர் ஏதோ ஒன்னு ஸ்கெட்ச் போட்டு இங்க வந்துட்டாரு, நம்ம சுட போற அப்பத்தை மோக்கம் பிடிச்சிட்டாரு. அந்த அம்மா சொன்னாங்க, ஐயா, பானையில ஒரு பொடி மாவு கொஞ்சம் எண்ணெய் இருக்கு, உண்மையா சொல்றையா, ஆண்டவரை முன்ன வச்சு சொல்றையா, இவ்வளவுதாயா, இத நான் சுட்டு சாப்பிடுறதுக்கு விறகு பொறுக்கலான்னு வந்தையா, ஏன் வந்தனே தெரியல, நீ வந்து நின்றையா இங்க. இப்ப பாருங்க, இந்த வறட்சியான சூழ்நிலை, இந்த பஞ்ச காலத்துல ஆண்டு ஒரு ஊழியக்காரனை அனுப்புறார். நான் என்ன சொல்றேன்னா, ஏற்கனவே காக்காவை கொண்டு போஷித்த கர்த்தருக்கு இந்த மனிதனுக்கு மறுபடியும் புறாவை கொண்டும் போஷித்திருக்க முடியும், இன்னும் மற்ற ஜீவனை கொண்டு இந்த தேவ மனுஷனை போஷித்திருக்க முடியும். ஏன் இந்த விதவை வீட்டுக்கு அனுப்பினார்? ஏன் இந்த பஞ்ச காலத்துல அந்த வீட்டுக்கு அனுப்பினார், அங்கேயும் அனுப்பினார் அப்படின்னு பார்த்தா, அவங்க பஞ்சம் தீர்ந்து போனாங்க. வசனம் சொல்லுது, அந்த சுட்ட அப்பத்துல முதல் அடைய எனக்கு தான், எனக்கு தந்தையனா, நான் உங்களை பார்த்து கேட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? இப்ப நான் இன்ப ஒளி வீட்டுக்கு போறேன், போய் அவங்க பையனுக்காக, கோவில் பிள்ளைக்காக வச்சிருக்கிற ஒரு இட்லிய, ஏம்மா எனக்கு ரொம்ப பசிக்குதுமா, நான் இங்க இருந்து போகிறதுக்குள்ள மழக்கம் போட்டு விழுந்துற மாதிரி எனக்கு தெரியுதுமா, நீ அவனுக்கு வச்சிருக்கிற அந்த இட்லியை நான் கொடுத்துருமானா கொடுப்பாங்களா? அந்த பிள்ளை மனதார கொடுக்கக்கூடிய பிள்ளை, இருந்தாலும் சொல்றேன், பாஸ்டர் நீங்க வேணா பசி தாங்கியிருப்பீங்க பாஸ்டர், நீங்க வேணா என்ன பண்ணலாம், இன்னும் ஒரு 5 நிமிஷம் போனீங்கன்னா உங்க வீட்டுல போய் சேர்ந்துடலாம், பாஸ்டர்மா பிரியாணி வச்சிருப்பாங்க, நீங்க போய் சாப்பிடுங்க பாஸ்டர் அப்படின்னு அந்த பிள்ளை சொல்லலாம். ஆனா இந்த அம்மா பாருங்க, ஒண்ணுமே இல்லையா, கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெய், இத வச்சு நானும் என் பிள்ளையும் சாப்பிட்டுட்டு, இதுதான் ரொம்ப முக்கியமான வார்த்தை, சாக போறோம். வாசிங்க, சாப்பிட்டுட்டு சாக போறோம். நான் என்ன கேட்கறேன், சாக போற, நீ ஏன் சாப்பிட்டுட்டு சாக போற? உயிரோடு இருக்கணும், கொடுத்துரு. இதனால ஆண்டவர் சொன்னார், உன்னாண்ட 2 அங்கி இருந்தா ஒண்ணு இன்னொருத்தனுக்கு கொடு. பெண்களுடைய புத்தி இருக்கு பாருங்க, புடவை மேல புடவை அடக்கிக்கிட்டே இருக்கணும், புடவை மேல புடவை அடக்கிக்கிட்டே இருக்கணும். இவங்களாண்ட 30,000 50,000 ரூபாய்க்கெல்லாம் புடவை இருக்கும், ஓசில ஒரு 500 ரூபாய்க்கு கிடைக்கிற புடவைக்கு சண்டை போடுவாங்க தெரியுமா? ஓசில கிடைக்கிற புடவைக்கு சண்டை போடுவாங்க.
ஆனா இவங்க பீரோல இருக்கிறத கட்டினாலே 10 வருஷத்துக்கு கட்டலாம், மாத்தி மாத்தி கட்டலாம். மனசு வராது. மடிச்சு வச்ச அந்த மடிப்புல அப்படியே உடைஞ்சு போவோம். எடுத்து பார்த்தா அப்படியே அந்த பட்டு புடவெல்லாம் பட்டு பட்டுன்னு கொட்டுரும். புடவை மேல புடவை. போன மாசம் தான் ஒரு புடவை எடுத்திருப்பாங்க, இந்த மாசம் ஒரு புது புடவை ரிலீஸ் ஆயிருக்கும், அதுவும் எனக்கு வேணும். உன்னாண்ட 2 இருந்தா ஒன்னு கொடுனாரு. அன்னைக்கு 2 இருந்தா ஒன்னு கொடுன்னு சொன்னாரு. இன்னைக்கு உங்களாண்ட 10க்கும் மேல இருக்கு. ஒன்னு கொடுக்க மனசு இருக்கா? 10க்கும் மேல இருக்கு. என்ன தெரியுமா வச்சிருக்கீங்க கணக்கு? டப்புக்காரன் வருவான், பாத்திர கடைக்காரன் வருவான், இத போட்டு குடம் வாங்கிக்கலாம். கிறிஸ்தவனே, கிறிஸ்தவலே கவனி, கொடுக்கிற இருதயம் உனக்கு இருக்கணும். இந்த சின்ன பையனுக்கு இருந்தது, இந்த சின்ன பையனுக்கு இருந்தது. உனக்கு இருக்கா? உங்களுக்கு இருக்கா? கொடுக்கிற குணம் கிறிஸ்தவனுக்கு இருக்கணும். உங்க சாப்பாட்டுல கூட நீங்க பங்கு போடணுங்க. பாஸ்டிங் வந்தா ஆமா சாப்பாடு செய்யாத, இன்னைக்கு பாஸ்டிங் சாப்பாடு செய்யாத, நான் மதியானத்துக்கு மேல தான் சாப்பிடுவேன், இல்லைன்னா 3 நாள் கழிச்சு தான் சாப்பிடுவேன். ஒரு தம்பி கேட்டானா பாஸ்டர்மாண்ட, பாஸ்டர்மா பாஸ்டர் கொஞ்சம் சீக்கிரம் முடிச்ச சொல்லுங்க, 10:30 முடிச்சிட்டா நல்லா இருக்கும், நான் பாஸ்டிங் இருக்கிறேன். நமக்கு வண்டியே 10:30 மணிக்கு மேல தான் ஓடும். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. கிறிஸ்தவன் என்கிறவோட அடையாளம் என்னவென்றால் கொடுக்கிறவனா இருக்கும். பார்க்கிறவர்களுக்கு மட்டுமல்ல, பார்க்காதவர்களுக்கும் கொடுக்கணும். தெரிந்தவர்களுக்கு மட்டுமல்ல, தெரியாதவர்களுக்கும் கொடுக்கணும். சொல்லப்படுது, அப்படியே வசனம் சொல்லுது, உங்களுக்கு அறிமுகமானவங்களுக்கே நீங்க கொடுத்தீங்கன்னா அதனால உங்களுக்கு என்ன பலன்? வாசிங்க. உங்க உறவினர்களுக்கே நீங்க கொடுத்தனா, கிறிஸ்துமஸ்க்கு நீங்க என்ன கொடுக்குறீங்க? யாரு கொடுக்குறீங்க? அத்தை வீட்டுக்கு எத்தனை போய் கொடுத்துட்டு வாமா, மாமா வீட்டுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வாமா, பெரியப்பா வீட்டுக்கு எத்தனை போய் கொடுத்துட்டு வாமா அப்படின்றீங்க. ரோட்ல இருக்கிறவங்களுக்கு யார் தருவாங்க? ரோட்ல இருக்கிறவங்களுக்கு யார் தருவாங்க? சொல்லுங்க. அல்லேலூயா. நல்ல கவனிங்க. நம்ம கிறிஸ்துமஸ் நல்லா கொண்டாடுறோம். பரலோகம் இயேசுவை பூமிக்கு கொடுக்காவிட்டால் நம்முடைய பாவ வாழ்க்கை மாறி இருக்காது, நமக்கு ரட்சிப்பு கிடைத்திருக்காது, நமக்கு பரலோகமும் கிடையாது. இயேசுவை பரலோகம் உலகத்துக்கு கொடுத்தது. எப்படி கொடுத்தாங்க? நல்ல கவனிங்க. ஆண்டவர் சொல்லப்படுது, இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. இவர் என் நேசகுமாரன். பிரியமானவர்களே, நேசகுமாரன், நேசகுமாரனை பரலோகம் பூமிக்கு வாழ்வதற்காக கொடுக்கல, சாவதற்காக கொடுத்தது. ஆனா நீங்க சம்பாதிக்கிற அற்பமான ஒரு பணத்தை கூட உங்களால கொடுக்க முடியல. லட்சங்களை கொடுங்க, கோடிகளை கொடுங்கல்ல, உன் திராணிக்கு மிஞ்சினதை நீ கொடுக்க வேண்டாம். உன் திராணி என்ன? நீ சம்பாதிக்க பலன் தந்திருக்கிறாரே, நீதிமொழிகள் எழுதப்பட்டிருக்கு, சம்பாதிக்கிறதுக்கு பலன் தருகிறார் என்று. ஆஸ்தியும் பணத்தையும் சம்பாதிக்க கர்த்தர் பலன் தருகிறார், கர்த்தர் பலன் தருகிறார். அப்ப நீங்க என்ன பண்றீங்க? கர்த்தருக்கு காணிக்கை பார்க்கணுமே. காணிக்கை 10 ரூபா போடலாமா, 5 ரூபா போடலாமா? இப்படிலாம் இருக்கக்கூடாதுங்க. உன் திராணி என்ன? உன் திராணி என்ன? கர்த்தருக்கு கொடு. அந்த சின்ன பையன் இங்க அப்படித்தானே எழுதப்பட்டிருக்கு. இங்க ஒரு பையன் இருக்கிறான். நான் தம்பி டேனியலை பார்த்து பையன் சொல்ல முடியுமா? சொல்லுங்க. அவர் ஒரு புருஷன், அவர் ஒரு
அஹ்? இப்போ இப்ப ரிச்சர்டை பார்த்து அவனை புருஷன் சொல்ல முடியுமா? அவன் ஒரு பையன். பையனா சின்னவன் அர்த்தம். கொஞ்சம் வயசு அந்த தெரிஞ்சிருச்சுன்னா பையன் சொல்ல முடியாது, ஆம்பளைன்னு சொல்லுவாங்க. நான் பெரிய ஆம்பளை மாதிரி பண்றதுக்குறான். ஒரு சின்ன பையன் பெரிய உங்களுடைய செய்கையை பண்ணா நம்ம என்ன சொல்றோம்? பெரிய ஆம்பளை மாதிரி பண்றான் சொல்றோம்ல. அப்ப சின்ன பையன், அந்த பையன் கொடுத்தானா? நீங்க கொடுக்குறீங்களா? அம்மா, இதையெல்லாம் தாண்டி இதையெல்லாம் தாண்டி ஜபத்துக்கு நேரம் கொடுக்குறீங்களா? ஜபத்துக்கு நேரம் கொடுக்குறீங்களா? செல்போனுக்கு நேரம் கொடுக்குறீங்களே, தேவனுக்கு நேரம் கொடுக்குறீங்களா? செல்போன்ல 1 மணி நேரம் 2 மணி நேரம் டைம் போறதே தெரியல. ஆனா ஜபத்துல மட்டும் 5 நிமிஷம் 10 நிமிஷமே பெரிய விஷயமா இருக்கு, பெரிய விஷயமா இருக்கு. வாலிபர்களே, கன்னியர்களே, நல்ல கவனிங்க. ஆண்டவருக்கு நீங்க கொடுக்கிற குணம் உள்ளவர்களாக மாறணும். ஒன்னாண்டு ஆண்டவர் கொடுக்க சொன்னா கொடுக்கணும். ஒரு தடவை எங்க பாஸ்டர் சொன்ன ஒரு சாட்சி. அப்பதான் ஆரம்ப காலகட்டம் எங்க பாஸ்டர் ஊட்டியிலிருந்து சென்னையில புருஷவாக்கம் என்ற ஒரு பகுதியில ஒரு சபையில உடன் ஊழியரா இருந்தார். அதுதான் அன்றைய ஸ்தாபனத்துடைய தலைமை சபை. அந்த ஸ்தாபனத்தினுடைய தலைமை சபையில உடன் ஊழியராக இருந்தார். எங்களுடைய பாஸ்டர்மா அரசாங்கத்துல வேலை செஞ்சவங்க. அவங்க வேலைக்கு போகணும். அப்போ வேலைக்கு போகிறதுக்கு பஸ்ஸில் காசு கொடுத்தா தான் உட்கார வைப்பாங்க. இப்போ இருக்கிற மாதிரிலாம் இல்லை. இப்போ நீங்கள் சும்மாவே போகிறீங்க பஸ்ஸில். அப்போ பஸ்ஸுக்கு டிக்கெட் எடுக்கணும். டிக்கெட்டுக்கான காசை பேக்கெட்டில் வச்சிருக்காரு. அன்னைக்கு நல்ல ஒரு பிரசங்கம் பண்ணி இது மாதிரி நான் பண்ணுற மாதிரி பண்ணியிருப்பார் போல பாஸ்டர். இப்போ அவருக்குள்ள ஒரு பெரிய தடுமாற்றம். 20 ரூபா நான் நினைக்கிறேன். இந்த 20 ரூபாவை நான் போட்டேன்னா, காணிக்க போட்டேன்னா நாளைக்கு என்ன பண்றது? நாளைக்கு வேலைக்கு போகிறதுக்கு காசு கொடுக்கணுமே, என்ன பண்றதுன்னு அவருக்குள்ள ஒரு பெரிய போராட்டம். ஆவியானவர் சொன்னார்னா, நீ கொடு, காணிக்கையை கொடுனார். காணிக்கையை கொடுனாரா. அந்த ஊழியத்துல அவருக்கு எந்த மேற்பொறுப்பெல்லாம் கிடையாது. அவர் உடன் ஊழியர் தான். நான் கூட சபையில ஒரு குடும்பத்தை நான் அப்படி வச்சிருந்தேன், மனசுல வச்சிருந்தேன். ஊழியர் அங்கீகாரம் கொடுத்து வச்சிருந்தோம். சீக்கிரமா இவங்களை பாஸ்டர் ஆக்கணும், இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஊழிய பாதையை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நான் மனசுல வச்சிருந்தேன். ஆனா சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அது வேற மாதிரி முடிஞ்சிருச்சு. ஆனா நான் பாஸ்டர்மாண்ட கேட்டு ஆலோசனை பண்ணி வச்சிருந்தேன். ஒரு நாள் வச்சிருந்தேன். பின்னாடி கொண்டு நம்ம முன்ன உட்கார வைக்கணும்னு ஒரு நாளை நான் வச்சிருந்தேன். ஆனா அதற்குள்ளாக ஒரு சில வேலைகள் நடந்து போனது. சரி, நல்லா கவனிங்க. இப்ப இவரும் யோசிக்கிறார், நாளைக்கு என்ன பண்றதுன்னு யோசிக்கிறார். ஆவியானவர் சொன்னாராம், கொடுன்னு. கொடுத்துட்டார். நான் பேரை பயன்படுத்த நல்லா கவனிங்க. அந்த தலைமை சபையில பாஸ்டரா இருந்தவர் பாஸ்டர் ஜி சாமிநாதன். அவர் இன்னைக்கும் பெரம்பூர் பகுதியில மேல்பட்டி பொன்னப்பன் தெருவில் லிவிங் வேட் கிறிஸ்டியன் ஃபெய்த் அசம்பிளி என்கிற ஒரு சபையினுடைய போதகரா இருக்கிறார். நான் காணிக்க போட்ட பாஸ்டர், எங்க பாஸ்டர் கொடிங்கூர் முத்தமிழ் நகர்ல ஸ்தோத்திரம் 2வது பிளாக்ல சர்ச் ஆஃப் காட் இன் கிரைஸ்ட் என்கிற ஒரு ஸ்தாபனத்தின் தலைவராக இன்னைக்கும் இருக்கிறார். 2 பேருமே ஜீவனோடு தான் இருக்கிறாங்க. 2 பேரும் நீங்க விசாரிக்கலாம். அந்த 2 பேரும் நம்ம ஆலயத்துல கர்த்தரை மகிமைப்படுத்தி இருக்கிறார். நல்ல கவனிங்க. இவங்க என்ன பண்ணாங்கன்னா காணிக்கை கொடுத்துட்டாங்க. அங்கலாய்ப்பு என்ன பண்ண போறான்னு. அன்னைக்கு இருந்த
பாஸ்டர் சாமிநாதன் எடிசன் பாஸ்டர் கூப்பிட்டு, தம்பி இனிமே இந்த ஈவினிங் மாலை ஆராதனையில வர காணிக்கையெல்லாம் உங்களுக்கு தான், நீங்க இதை பயன்படுத்திக்கன்னு சொல்லி அன்றைய காணிக்கை எடுத்து அவர் கையில கொடுத்திருக்கிறாங்க. அவர் 20 ரூபாவை போடலாமா வேணாவா, போடலாமா வேணாவா போராட்டம். எவ்வளவு? 20 ரூபா. இப்ப இன்னைக்கு 20 ரூபா சின்னதா இருக்கலாம். நான் சொல்றது வந்து 95, 96 அத மாதிரி சமயத்துல. அப்ப 20 ரூபா பெரிய பணம். 20 ரூபா தான் நீங்க இன்னைக்கு குடும்பம் நடத்திடலாம். அதாவது அன்றைய சூழ்நிலை. அல்லேலூயா, அல்லேலூயா. அவருக்கு சந்தோஷம் பங்கிருச்சு. அதனால தான் சொல்றேன், கர்த்தருக்கு கொடுத்தா கர்த்தர் நம்மை விட மாட்டார். கர்த்தர் நம்மை விட மாட்டார். அதனால ஆலயத்துக்கு கொடுங்கள் மட்டும் நான் சொல்ல வரல. ஏழைக்கு கொடுங்கள், எளியவர்களுக்கு கொடுங்கள், திக்கற்றவர்களுக்கு கொடுங்கள், விதவைகளுக்கு கொடுங்கள். அதாவது நீங்க முகமறியாதவர்களுக்கு கொடுக்கணும், முகமறியாதவர்களுக்கு கொடுக்கணும். முடிஞ்சா கடனா கொடுக்காம அவர்களுக்கு இனமா கொடுங்கள். அல்லேலூயா. ஒரு பெரிய அமௌண்ட்டை கடனா அது இனமா கொடுக்க முடியாது. ஒரு 1 லட்சம் 1/2 லட்சம்ன்றதெல்லாம் கொடுக்க முடியாது. ஒரு 50 100ன்றதெல்லாம் கடனா கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. அதை நீங்க இனமாய் கொடுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அந்த சின்ன பையனுக்கு இருந்த அந்த குணம் இவ்வளவு பெரியவர்களாக வளர்ந்த நமக்கு இருக்கா? கொஞ்சம் சோதிச்சு பார்ப்போம். இருக்கா? ஆனா நீங்க கொடுத்தீங்கன்னா கர்த்தர், உண்மையை சொல்றேன், தவறா புரிஞ்சுக்காதீங்க, நம்ம சபையிலும் சரி கொடுக்கிறவர்களையும் நான் பார்க்கிறேன், கர்த்தர் உயர்த்தி கொண்டே போகிறார், உயர்த்தி கொண்டே போகிறார். கொடுக்கிறவர்களை பார்க்கிறேன், அவங்களுடைய ஆஸ்தி, அவங்களுடைய அந்தஸ்து வளர்ந்து கொண்டே போகிறது. ஒரு அம்மா வந்து போன உபவாச நாட்களில் ஒரு அந்த அம்மா வந்து சொன்னாங்க, ஐயா நான் ஊர்ல ஒரு சொத்து வாங்கியிருந்தேன், அதை என் மக பேர்ல எழுதிட்டையா. ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர். அந்த மக சாதாரணமானவங்கள கர்த்தருக்கு கொடுக்கிறவர்கள். நீங்க கொடுத்தா எந்த வழியிலும் கர்த்தர் நமக்கு கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் நினைக்கிறேன் ஒரு சகோதரி, அவங்க பேக்ல இருந்து அவங்க ஆபீஸ்ல வேலை செய்யற மக அவங்க பொருள் எல்லாம் திருடிக்கும் பொழுது இந்த சகோதரிக்கு தெரிய வந்து அவங்கள போலீஸ் ஸ்டேஷன்ல நிறுத்தல, மன்னிச்சு விட்டுருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் இவங்களை குறைவாகவும் வைக்கல, இன்னும் உயர்த்தி கொண்டே தான் இருக்கிறார். அதனால சொல்றேன், உங்களால முடிஞ்சா கடன் கொடுக்காதீங்க, கடன் கொடுக்காதீங்க, இனமாக கொடுங்கள். நிறைய பணத்தை இல்ல, உங்களால முடிஞ்ச 100-50 இனமாக கொடுங்கள். ஏழைகளை பார்த்தா இறங்குங்க. வசனம் அப்படிதான் சொல்லுது, ஏழைக்கு இறங்குவன். கர்த்தருக்கே கடன் கொடுக்கிற ஒரு வழி எங்க இருக்குன்னா ஏழைக்கு கொடுக்கறதுல இருக்கு. நீங்க ஏழைய பார்த்தா, பிச்சைக்காரங்களை பார்த்தா வீட்டை விட்டு துரத்துறாதீங்க. அல்லேலூயா. எங்க அம்மாவுக்கு ஒரு நல்ல ஒரு பழக்கம் இருந்தது, அது இப்ப பாஸ்டர் அம்மாவுக்கும் கொஞ்சம் வந்து சேர்ந்து இருக்கு. எங்க அம்மா விட்ட ஊழியத்தை அவங்க செய்யறாங்க. ரோட்ல போறவங்க வரவங்கெல்லாம் கூப்பிட்டு வச்சு டீ கொடுத்து, அவங்க டீ கொடுத்து நல்ல டிஃபன்லாம் கொடுத்து அனுப்புவாங்க. ஒரு நாள் அந்த அம்மா எப்படி வந்தாங்க தெரியுங்களா, பிஸ்கெட் வாங்கிக்கணும், வடை பஜ்ஜிலாம் வாங்கிக்கணும். இந்த அம்மா எங்க வீட்டுக்கு வராங்க, ஒருவேளை டீ குடிக்கிறதுக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. இந்த அம்மா நம்ம விதைக்கிறதுல வீண் போவாதுங்க, விதைக்கிறதுலாம். எங்க அம்மா பிச்சைக்காரங்க, அதாவது பிச்சைக்காரங்க வீட்டுக்கு வருவாங்க, அவங்கள உள்ள கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு சேர்ல உட்கார வச்சு டீ கொடுத்து, டிஃபன் கொடுத்து, புடவை கொடுத்து, ஏதாவது ஒண்ணு கொடுத்து அனுப்புவாங்க. அந்த பிச்சைக்காரங்க எங்க அம்மாவை என்ன சொல்றது கூடுவாங்க, அண்ணின்னு கூடுவாங்க, அண்ணி யாரையும் கூடுவாங்க. அல்லேலூயா. எங்க அண்ணன் இருக்கிறார் பாருங்க, உண்மையாவே அவர் தான் பாஸ்டருக்கான தகுதி உள்ளவர். அது என்னவோ தெரியல, கிருபை நம்ம மேல வந்துருச்சு. கொரோனா டைம் காலகட்டத்தில் எங்க வீட்டுக்கு மேல ஒருத்தவங்க வாடகை இருந்தாங்க. எங்க அண்ணன் சொல்றாரு அம்மாண்ட, அம்மா அவங்கள்ட்ட காசுலாம் வாங்காதம்மா, அவங்களே கஷ்டப்படுறாங்க, வாடகை வாங்காதன்றாரு. அப்புறமா வாடகை விட்ட வாடகை ஒரு 4000 என்னவோ தெரியல,
அதுல பாதியா குறைச்சிருங்கன்றாரு. கொரோனா காலையில் அதுக்கு முன்ன ரொம்ப வாடகைலாம் வாங்காதீங்க, வாடகையை குறைச்சிருங்கன்றாரு. அந்த எண்ணம், நல்ல எண்ணம் யாருக்கு இருக்குன்னா, ஒரு பாஸ்டரா இருக்கிற எனக்கு இருக்கிற, எனக்கே இல்லை அந்த இருதயம். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க, ஒரு கிறிஸ்தவனா இருந்தா கொடுக்கிறவனா இருக்கணும். நீ கொடுத்து பார், கர்த்தர் உனக்கு கொடுப்பார். எப்படி வாசிச்சீங்க? கொடுங்கள் அப்பொழுது மல்கியாவா, கொடுங்கள். பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க. நான் பெத்தவங்களை பார்த்து சொல்றேன், உங்க குழந்தைங்களுக்கு காணிக்கை கொடுக்க பழகுங்க. வெறும் கையா சபைக்கு கொண்டு வராதீங்க. வர்ற பொழுது லேசு, லூசு, என்னன்னோ ஜூஸு, என்னன்னோ வாங்கிட்டு வரீங்கள, அதுல ஒன்ன நிறுத்துங்க. அதுல ஒன்ன நிறுத்தி, டேய் இதை காணிக்கை போடுறான்னு சொல்லுவேன். எப்படி போடனா, நான் போடுற காணிக்கையெல்லாம் ஜெபம் பண்ணி போடுறேன். ஆண்டவரே, இது என் பிரச்சனைகளை மாற்றுகிற காணிக்கையாய் மாற வேண்டும், என்னுடைய தேவைகளை சந்திக்கிற காணிக்கையாய் மாற்ற வேண்டும் சொல்லி நான் ஜெபம் பண்ணி போட்டுட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோம், நம்ம எல்லாம் முழங்கால் படிடுவோம். ஒரு பொருத்தனை பண்ணுங்க. ஆண்டவரே, நான் படிக்க உதவி செஞ்சீங்க, நல்ல வேலையில சேர்ந்துறதுக்கு உதவி செஞ்சீங்க, நான் கொடுக்கறதுக்கு இன்னைக்கு தீர்மானிக்கிறேன்ப்பா. நான் கொடுக்கும்படி இன்னைக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். உங்க அப்பா உங்க அம்மா மூலமெல்லாம் வரக்கூடாது, நீ கொடுக்கணும். உன் கையினாலே நீ கொடுக்கணும். உன் கையினாலே நீ கொடுப்பையானால் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அது உனக்கு கிடைத்திருக்கிற ஒரு பாக்கியம். வசனம் சொல்லுது, நீ செலுத்தும் காணிக்கைகள் எல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகன பலியை பிரியமா ஏற்றுக்கொள்வாராக என்று. நீ செலுத்துற காணிக்கையை அவர் நினைத்து அவர் அதை ஏற்றுக்கொள்ள ஸ்தோத்திரம் சித்தமுள்ளவராக இருக்கிறார். அன்றைக்கு அந்த விதவை தாய் கொஞ்சம் அப்பத்தை கொடுத்துடலனா அவ பசியிலும் பட்டியலும் செத்து இருக்கணும். அன்னைக்கு அந்த ஸ்தோத்திரம் குடும்பம் அந்த எண்ணெய் கொடுத்த ஸ்தோத்திரம் இருக்குதுன்னு சொன்னா இன்னும் வந்திருக்கும், இல்லைன்னு சொன்ன உடனே நின்றுச்சு. அதனால நல்லா கவனிச்சுக்க மகனே, மகளே, நீ கர்த்தருடைய சமூகத்துல போய் சொல்லாதே. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதித்திருக்கிறார், உன்னால் இயன்றதை கொடு. சபையில மட்டும் இல்ல, வெளியே, சபைக்கு வெளியே ஏழைகளுக்கு, எளியவர்களுக்கு, திக்கற்றவர்களுக்கு, விதவைகளுக்கு, அனாதைகளுக்கு கொடுக்க உனக்கு ஒரு குணம் இருக்கணும். அந்த சின்ன பையனுக்கு 5 அப்பமும் 2 மீனையும் இயேசுவின் கரத்தில் கொடுப்பதற்கு இருதயம் இருந்ததே. உனக்கு எங்கே போயிற்று? உனக்கு எங்கே போயிற்று அந்த நல்ல எண்ணங்கள்லாம்? நீ கேள், ஆண்டவரே என்னை கொடுக்கக்கூடியவனாய் மாற்றும் ஆண்டவரே. நான் கொடுக்கக்கூடியவளாய் மாறணும், நான் கொடுக்கக்கூடியவனாய் மாறணும். அன்றைக்கு அந்த சின்ன பையனுக்கு அந்த குணம் இருக்குமானால் நான் வளர்ந்து சிறந்திருக்கிறேன், எனக்கு விசேஷித்த ஞானம் இருக்கிறது, நான் கொடுக்கிற குணம் எனக்கு உண்டாவதாக என்று சொல்லி பொருத்தனை பண்ணுங்க. ஆண்டவரே, நான் 100 ரூபாயிலிருந்து துவங்குறேன்ப்பா, ஃபர்ஸ்ட் ஒரு 100 ரூபா கொடுக்கிறேன், நீங்க ஆசீர்வதிச்சா நான் மாதந்தோறும் அதை செய்கிறேன் என்று நீங்க சொல்லி பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார், கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். நல்ல பிதாவே, இந்த நல்ல ஆண்டவரே காலை வேளைக்காக ஸ்தோத்திரம். நீர் கொடுத்த உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி. அந்த சின்ன பையனுக்கு கொடுக்கிற இருதயம் இருந்தது, எங்களுக்கும் ஏழைகளுக்கு, எளியவர்களுக்கு, திக்கற்றவர்களுக்கு, அனாதைகளுக்கு கொடுக்கிற இருதயம் எங்களுக்கு உண்டாவதாக. ஆண்டவரே, உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், ஆசீர்வதியும். விசேஷமாய் நாங்கள் வளருகிற எங்கள் சபைக்கு கொடுக்க நீர் உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.